நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு பாட்டி வந்தார் எங்கையில் ஜாதகம் பார்க்கறதுக்கு. ஐயா 10 பொருத்தம் பார்த்தோம், கல்யாணம் பண்ணோம், ஆனால் பசங்க வாழ்க்கை சரியில்லை, பையன் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னாரு. 10 பொருத்தம் மட்டும் முக்கியம் இல்லை. அதாவது சொல்லுவாங்க, தின பொருத்தம், கன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், இப்படி 10 பொருத்தம் பார்த்தோம் செய்து குடும்பத்தில் விரிச்சல். ஏன் அப்படின்னா, முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் நான் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு. இது லக்னத்துக்கு 2 சூரியன் பார்க்கக்கூடாது, லக்னத்துக்கு 7 சூரியன் பார்க்கக்கூடாது, லக்னத்துக்கு 8, 12 இந்த இடங்களையும் சூரியன் பார்க்கக்கூடாது. அப்படி சூரியன் பார்த்ததுன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அதே நேரத்தில் பெண் ஜாதகத்தில் முக்கியமாக 7, 8 கிடக்கூடாது. 7, 8 கூடியவன் பரிவர்த்தனை ஆனாலும் அவங்க என்னதான் பாடுபட்டு செய்தாலும் கணவனுக்கு திருப்தி இருக்காது. தேவையில்லா மனக்குழப்பம், தேவையில்லா சண்டை சச்சரவு ஏப்பின்னு இருப்பாங்க. 2வது இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, சைனஸ்தானம் நல்லா இருக்கணும். சைனஸ்தானம்னா என்ன அப்படின்னா, 12வது இடம், கணவன் மனைவி கூடக்கூடிய இடம் சைனஸ்தானம். அந்த ஸ்தானம் கெட்டதுன்னா நிச்சயமா குடும்ப நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. அதே நேரத்தில் இந்த 10 பொருத்தம் பார்த்தீங்க, சரி, திருமணம் செய்கிறப்போ கணவனுடைய ராசிக்கோ பெண்ணுடைய ராசிக்கோ சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. முகூர்த்த நாள் பார்த்து செய்கிறோம், ஆனால் அந்த முகூர்த்த நாளில் முக்கியமாக சந்திராஷ்டமம் இருந்ததுன்னா பிரச்சனை. நீங்கள் செக் பண்ணி பாருங்க, அது நிறைய நான் பார்த்துட்டேன், பிரச்சனை கொடுக்குது. ஆகவே என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் முக்கியமாக இதை கவனிக்கணும். 2வது, பெண்ணினுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு ஏதோ சுகஸ்தானம் நல்லா இருந்தால் போன இடத்துல சுகமாக இருப்பாங்க. சுகஸ்தானம் கெட்டு இருந்தா அந்த இடத்துல சுகமில்லாத வாழ்க்கை, வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கை ஏற்படதான் செய்யும். அதனால நீங்க 10 பொருத்தம் பார்த்தேன், ராசி பார்த்தேன், செவ்வாய் தோஷம் பார்த்தேன், அதெல்லாம் சொல்லலாம் இருக்கு. இருந்தாலும் முக்கியமா சூரியன் முக்கியமானது. லக்னத்துக்கு 2, 7, 8, 12 இந்த 4 இடத்தை பார்க்கவே கூடாது. அது மட்டுமல்ல, லக்னத்துக்கு 2ல் ராகு இருந்தாலும் லக்னத்துக்கு 7ல் ராகு இருந்தாலும் அந்த குடும்ப விவகாரம் சுபிட்சமா இருக்காது, விரிச்சல் ஏற்பட்டுத்தான் தீரும். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, 10 பொருத்தம் பார்த்தேன் 10 பொருத்தம் பார்த்தேன்னு சொல்லாதீங்க. முக்கியமா திருமணம் செய்யும் நாள் சந்திராஷ்டமம் இல்லாமல் பாருங்கள். சந்திராஷ்டமம் இருந்தால் அன்று திருமணம் ஆனால் நிச்சயமா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையோடு தான் வாழ்க்கை போயின்னு இருக்கும். நன்றி, வணக்கம்.